ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பொரித்த குழம்பு எப்படி வைக்கிறதுண்டு. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கோ, வெண்டைக்காயை கொஞ்சம் சின்னதாக வெட்டி எண்ணெயில் உப்பு கொஞ்சம் போட்டு பொரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பச்சையாக இருக்கைக்கே எடுத்துடுங்கோ, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாதுவாக கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ இதில் நார்மலாக எல்லா கறிகளுக்கும் போடுற மாதிரி கடுகு, சீரகம், பெருஞ்சீரகமும் போட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணுறேன். கடுகு, பெருஞ்சீரகம் ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் க்ரீன் சில்லி, அதோட கார்லிக்கும் உள்ளியும் நாங்கள் உள்ளிப்பூடு இப்படித்தான் நான் வெட்டி போடுறேன். நான் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்க வேணும். இப்போ வெந்தயம் கொஞ்சம் இதோட சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி டிரான்ஸ்பரன்சியான கலருக்கு வந்திருக்குது. கறி லீவ்ஸும் டர்மரிக் பவுடரும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இவையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆன உடனே நான் டொமாட்டோ எல்லாம் தக்காளி கொஞ்சம் இப்படி சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்க்க போகிறேன். பாருங்கோ, தக்காளி பழம் எல்லாம் இதில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மற்றது சில்லி பவுடர், அதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்குரிய மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. சில்லி தூள் சேர்த்தா பிறகு கொஞ்ச நேரம் அதை ஹீட் பண்ண விடுங்க. ஏனென்று சொன்னால் அந்த பச்சை வாசனை, அந்த தூளுண்ட அந்த வாசனை கொஞ்சம் குறைஞ்சா நல்லது. இதில் பழப்புளி கரைசலையும் விட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன். நாங்கள் வச்ச இந்த கறி கூட்டு எல்லாம் நல்லா கொதித்து சாதுவாக கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு பெற தொடங்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பொரித்து வச்சிருந்த அந்த வெண்டைக்காயை இதுக்குள்ளே சேர்த்து விடுங்க. நாங்கள் இறுதியாக போட்ட வெண்டைக்காயும் அந்த குழம்பு கறியோட அந்த கிரேவியோடு சேர்ந்து அவிந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஆட் பண்ணுறது நார்மல் டீக்கு எடுக்கிற பசும்பால் தான். ஏனெண்டா வெளிநாடுகளில் தேங்காய் பால் பாவிக்கிறது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லிவினோம். ஏனெண்டா குளிர் தேசத்தில் அது தேங்காய் பாலை பாவிக்கிறது நல்லதில்லையென்று நான் கூடுதலாக பசும்பால் தான் பாவிக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு நான் செய்த வெண்டைக்காய் பொரித்த கறி. நீங்களும் உங்களோட வீட்டில் இதை செய்து பாருங்கோ, உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். ப்ளீஸ் இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. எல்லாத்துக்கும் மேலாக
உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்கோ. நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.